ஆண்டாள் காலத்தில் தமிழ் செழித்து வளர்ந்த நிலையில் அண்ணாவும் பெரியாரும் தான் தமிழை வளர்த்தார்கள் என்கிற தோற்றத்தை ஏற்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டியுள்ள பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பிரதமர் மோடி கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வருவதை பெருமையாக கருதுவதாக மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். 4 ஆண்டு காலமாக வீட்டில் உள்ள பிரச்சனை, நாட்டில் உள்ள பிரச்சனையெல்லாம் பார்க்காம இன்னைக்கு அரசாங்கம், தமிழக அரசாங்கம் வீட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். இன்றைக்கி அதிமுக சார்பில் கூட வழக்கு போட்டிருக்காங்க. ஏன்னா அதில் உங்களுடன் ஸ்டாலின் பேர் போட்டு அரசாங்க செலவில் பல கோடி ரூபாய் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பிரச்சாரத்திற்கு பயன்படுத்துவதைப் போல பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் படம், அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் படம். அது மட்டும் இல்லாமல் இது அரசாங்கத்தின் செலவில் அரசாங்க விழாவாக மக்களுக்கு சேவை செய்வதற்காக அவசரமாக 4 ஆண்டுகளில் செய்ய முடியாததை 45 நாளில் செய்ய முடியும்னு சொல்கிறாங்க. இப்போ 45 நாளில் மக்களுக்கு செய்ய முடிகிறத 4 ஆண்டுகளில் ஏன் செய்யலை? அப்போ உங்களுக்கு மனது வரலையா? இல்லைனா ஓட்டு வேணுன்றதுக்காகத்தான் அவசரமாக மக்களை பற்றி சிந்திப்பீர்களா? தமிழுக்கும் ஆன்மீகத்திற்கும் தான் தொடர்பு. ஆன்மீகம்தான் தமிழை அதிகமாக வளர்த்தது. காவி தமிழ்தான் தமிழகத்தில் நிலைநிறுத்தி ஆண்டாள் காலத்தில் இருந்து, அண்ணா காலத்தில் தமிழ் வளரலை, ஆண்டாள் காலத்தில் தான் தமிழ் வளர்ந்தது. பெரியார் தமிழை போற்றவில்லை, பெரியாழ்வார் தான் தமிழை போற்றினார். ஆனால் ஏதோ பெரியாரும் அண்ணாவும் இன்னைக்கு இத்தனைக்கும் பெரியார் தமிழை தூத்தினார். ஆனால் பெரியாரும் அண்ணாவும் தான் ஏதோ தமிழை வளர்த்ததை போலவும், ஆன்மீகத்திற்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை போதும், காவிக்கும் தமிழுக்கும் சம்பந்தமே இல்லதை போலவும் ஒரு தோற்றத்தை இவர்கள் ஏற்படுத்தியவர்கள். இனிமேல் நாங்கள் அதற்கு முற்றுப்புள்ளி வைப்போம்.